ஒரு 4-5 பேர் இல்ல 10 பேரை தவிர எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வசதி படைத்தவர்கள் தான். வசதி இல்லாமல்லாம் யாரும் அல்ல. என்ன மினிமம் பல லட்சங்கள் செலவு பண்ணாம நீங்க எலெக்ஷன்ல நீங்க கண்டப்படுத்த முடியாது. எல்லா மாதத்துக்கும் எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் தன்னுடைய பணத்திலேருந்தே அவர் 1 லட்சம் ரூபாயை கொடுத்து காரை வாங்கி கொடுத்துட்டாருன்னா இந்த தமிழ்நாடு அவரை நிச்சயமா அவர் ஏசு கிறிஸ்துவாவே பாராட்டுங்க, அவர் போட்டு. ஆனா ஒண்ணு மட்டும் வச்சுங்க, இதை ஜீவோவா வந்ததுன்னா முதல் பர்சனா நான் போய் இதை ஹைகோர்ட்டு சொல்றேன். எல்லாருடைய அபிடவிட்டையும் எடுத்து நான் போடுவேன். எலெக்ஷன் கமிஷன் பார்ட்டியா ஸ்டேட்மெண்ட். அப்ப ஹைகோர்ட் முடிவு பண்ணும். இது கொள்கை முடிவா இருந்தாலும் கொள்கை முடிவு அடிப்படை உரிமைகளை மீறினால் கோர்ட்டு தலையிடலாங்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட். சென்சஸ் கமிஷனர் வெர்சஸ் அட்வொகேட் ஆர் கிருஷ்ணமூர்த்தி. ஏன் ஜட்ஜ்மெண்ட் 3 அடிப்படை உரிமை என்ன மீறப்பட்டதா சொல்ல வரீங்க சார்? என்ன அடிப்படை உரிமைன்னா, ஏவாவேலுக்கு தேவையா, விஜய்க்கு தேவையா, ஆதவர்ஜுனாக்கு தேவையா, புஷ்யானந்துக்கு தேவையா, நிர்மல்குமாருக்கு தேவையா? அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலேயே யாருக்காவது கார் இல்ல, உதவியாளர் இல்ல, உதவியாளர் வைப்பதற்கு வருமானம் இல்ல, தன்னுடைய பணத்திலேருந்தே அவர் 1 லட்சம் ரூபாயை கொடுத்து காரை வாங்கி கொடுத்துட்டாருன்னா 1,28,000 ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னீங்க. 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும் சொன்னீங்க. பெண்கள்லாம் வாங்கிடுச்சு 1 லட்சம் ரூபாய். சோ ஒரு மாதத்திற்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு 2.5-3 கோடி ரூபாய் செலவு பண்ணி 234 கோடியில. இந்த வேகண்ட விட்டுருங்க, 6-7 வேகண்ட் இருக்குன்னு அதை விட்டுருங்க, அதை பெருசா காமிக்காது. வேகண்ட் இருக்கு, வேகண்ட் கழிச்சு கலெக்ட் பண்ணி இப்ப இந்த பணத்தை நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான அந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கு செலவு. உங்களை வாழ்த்து. 6 சிலிண்டர் வாங்கி கொடுங்க, உங்களை வாழ்த்து. 75,000 25,000 அப்படின்னா மறுபடியும் ஒரு 2.5 கோடி ரூபாய் செலவாகும். ஒரு வருஷத்துக்கு என்ன ஆச்சு? 25-30 கோடி செலவாகும். இந்த 30 கோடியை மகளிர் உரிமை தொகைக்கு டைவர்ட் பண்ணலாமே. உங்களுக்கு வாக்களித்த விசிலடிச்சா குச்சிகளான இளைஞர்களுக்கு நீங்க மாத உதவித்தொகை கொடுக்கலாம். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். சார், சட்டப்பேரவையில் ஏற்கனவே விசிகாவினுடைய எம்எல்ஏக்கெல்லாம் ரொம்ப ஏழையானவங்க, முதல் முறை வந்தவங்க, ரொம்ப வறிய நிலையில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு போகிறதுக்கு, மக்கள் பணி செய்வதற்கு கார்கள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க, செருப்பு கூட இல்லாதவங்களாம் இருக்கிறாங்க. உடனே எங்களுக்கு ஒரு கார் வசதி ஏற்படுத்த வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தாரு. இன்றைக்கி முதலமைச்சரும் ஒரு கார் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கார், அதோடு 75,000 ரூபாய் அவங்களோட டீசல், டிரைவர் இவங்களுக்கான தொகை 25,000 ப்ளஸ் 25,000 ரூபாய் உதவியாளரோட இன்னைக்கு வழங்கியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இது மக்கள் விரோத அரசு அப்படின்னு தான் நான் முடிவு போறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த வாக்காளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. ஆனரபிள் கக்கன் மாதிரி பஸ்லயே டிராவல் பண்ண அமைச்சர்கள் இருந்து தமிழ்நாடு எங்கி, ஆனரபிள் காமராஜர் இந்த தமிழ்நாடு எங்கி, எல்லாரும் காமராஜர் பேரை வைக்கிறேன்றாங்க. காமராஜர் ஆட்சியா கக்கன் ஆட்சியான்னு பாத்தீங்கன்னா இது கார்பரேட் ஆட்சி கூட தெரிகிறது. ஒரே பாயிண்ட்டுக்கு வரேன். விஜய் முதலமைச்சர், அவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு முதலமைச்சரோட பவனி கார் வந்தா கூட அவரும் அந்த 1 லட்சம் ரூபாய் வருவார்ல. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 பேர், விஜயும் வருவார்ல. அவர் வேண்டாம் அவர் சொல்லலையே, அவருக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் போகுதுல்ல. விஜயுடைய அபிடவிட்ல எவ்வளவு கோடி பணம் அவர் காமிச்சிருக்காரு, கணக்கு சொத்து, அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு. அவருக்கு தமிழக செலவுல கார் தேவையா? முதலமைச்சருக்குங்கிற கார் வேற, இது சட்டமன்ற உறுப்பினருக்கான கார். அந்த 1 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, 75,000 + 25,000 தேவையா? அது அவரு அனுபவிச்சு பாருல. ஆதவ் அர்ஜுனா அவரோட அபிடவிட்ல காமிச்சிருக்காரு, பல கோடிகள் காமிச்சிருக்காரு அவருடைய சொத்து மதிப்பு. அவருக்கு தேவையா? லீமா ரோஸ்
ஆயிரக்கணக்கான கோடி லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமிச்சிட்டு அவருக்கு தேவையா? முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்க்கு தேவையா? எடப்பாடிக்கு தேவையா? முன்னாள் துணை முதல்வர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் உதயநிதிக்கு தேவையா? இப்ப இருக்கிற டிஎம்கே, ஏடிஎம்கே, பிசிகே எம்எல்ஏக்கள் தான் சொல்லியிருக்காரு. பிசிகே எம்எல்ஏ பணமா இல்ல? ஏற்கனவே நீங்க என்ன சொன்னீங்க? ஒவ்வொரு குடிமகனுடைய தலையிலையும் 1,28,000 ரூபாய் வந்து கடன் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? மக்கள் எதுக்காக வாக்களிச்சாங்க? 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும் சொன்னீங்க. பெண்கள்லாம் வாக்களிச்சு இல்லையா? இந்த 1000 ரூபாய் உதவி தொகையை இப்ப வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கொஸ்டின். தமிழ்நாடு பூரா ஏசி பஸ் உட்பட அனைத்து வகை பேருந்துகளிலும் இலவச பயணம் அப்படின்னீங்க பெண்களுக்கு. அந்த விடியலையும் தூக்கிட்டீங்க. அது உங்களால கொடுக்க முடியல. தாய்மாமன் தங்கமோர திட்டம் அது அவசியமே இல்லாததுனால ஒரு பெரிய பிரயோஜனம் ஒண்ணு இல்லை. யாரோ ஒரு ஜுவல்லரிக்காரன் பயன்பட போறான். அதை நான் சொல்ல விரும்பல. விசிலடிச்சா குஞ்சுகள் மாதிரி இளைஞர் பட்டால ஓட்டு போட்டு எதுக்காக? 3000 ரூபாய் மாசம் தரேன் நீங்க வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு தரேன் நீங்க. உங்களால கொடுக்க முடிஞ்சதா? எதையுமே அது கொடுத்த உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாக்குறுதியை கொடுத்து அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியல. ஏகப்பட்ட கடன் இருக்குன்னு மரிய வில்சன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு. அதுக்கெல்லாம் எலி போனது, எலி கடிச்சது, அப்பளத்தை கடிச்சது, பெட்டை கடிச்சு உதாரணங்கள்லாம் சொன்னாரு. விவசாயிகளுக்கு வந்து முழுமையா கடன் தள்ளுபடி செய்ய முடியல. இந்த நிலையில ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தான் போட்டியிடும் அந்த தொகுதியில அபிடவிட்ல சொத்து மதிப்பு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே கார் இருக்கு. ஜோதிமணிக்கு இல்லை அப்படின்னா ஜோதிமணி கொடுத்துருப்போங்க. இல்ல அவர்கிட்ட அபிடேவிட்ல கார் இருக்கதா ஒரு செய்திகளை எடுத்து போடுறாங்க. அவர் கொடுங்க. இல்ல வன்னியரசு கார்ல வன்னியரசோட சொத்து மணி பாத்தீங்கல்ல. அதனால உண்மையிலேயே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இல்ல, வசதி இல்ல அப்படின்னா கொடுங்க. ஏற்கனவே ஒரு நாள் நீங்க சட்டமன்ற கூட்டத்தோட அட்டன் பண்ணாலே 500 ரூபாய் பேட்டா கொடுக்குறீங்க, 1,00,000 ரூபாய் கொடுக்குறீங்க. சோ ஒரு மாதத்திற்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து ஒரு 2.5-3 கோடி ரூபாய் செலவு பண்ணுங்க 234 தொகுதியில. வேகண்ட விட்டுருங்க, 6-7 வேகண்ட் இருக்குன்னு அதை விட்டுருங்க, அதை பெருசா காமிக்காதீங்க. வேகண்ட் இருக்கு, வேகண்ட் கழிச்சு கனெக்ட் பண்ணீங்க. இப்ப இந்த கார் அதுக்கப்புறம் 75,000 25,000 அப்படின்னா மறுபடியும் ஒரு 2.5 கோடி ரூபாய் செலவாகும் பெர் மந்த். ஒரு வருஷத்துக்கு என்ன ஆச்சு? 25-30 கோடி செலவாகும். இந்த 30 கோடியை மகளிர் உரிமை தொகைக்கு டைவர்ட் பண்ணலாமே. உங்களுக்கு வாக்களித்த விசிலடிச்சா குஞ்சுகளான இளைஞர்களுக்கு நீங்க மாத உதவித்தொகை கொடுக்கலாமே. நீங்க மக்களுக்காக அரசா இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அரசு? அப்ப மக்கள் விரோத அரசு தானே. இல்ல இப்போ தாவேகா ஆட்சியில புதிய சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. சாதாரண விளிம்பு நிலையில இருந்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் என்ன சொல்றேன், இப்ப ஒரு ஸ்கீம், இப்ப மகளிர் உதவி தொகைன்னு எடுப்பீங்க. உரிமை தொகைன்னா என்ன சொல்றீங்க? ரேஷன் கார்டுல உள்ள அனைவருக்குமே அந்த கார்டுல உள்ள என்னென்ன மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவர்களுடைய அந்த ஆண்டு வருமானம் வந்து இத்தனை லட்சத்துக்கு மேல போகக்கூடாது, கார் இருக்கக்கூடாது, வெஹிக்கிள் இருக்கக்கூடாது, சொந்த வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு ஸ்கீம். இப்ப நானும் நீங்களும் போய் நம்ம முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துல போய் நம்ம சிகிச்சை பெற முடியாது. அதுக்கு ஒரு ஸ்லாப் வைக்கிறீங்க. 6 சிலிண்டர் குடும்பத்துக்குன்னு சொன்னீங்க, அந்த ஸ்கீமே கொண்டு வர முடியல. அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? உண்மையிலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வருமானம் ஆண்டுக்கு இவ்வளவு குறைவா இருக்கணும், அவருக்கு கார் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து உரிய பயனாளிக்கு கொண்டு சேர்ப்பீங்க. எல்லா ஸ்கீமும் என்ன சொல்றீங்க? உரிய பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர வேண்டும், எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. சுமந்த் ஸ்ரீராமன் இருக்காருல்ல, அவர் வந்து எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவாரு. சுமந்த் ராமன் என்ன சொல்லுவாருன்னா, திட்டங்கள் வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்றடைய வேண்டும். இப்ப 234 சட்டமன்ற உறுப்பினர் வேகண்ட் இருக்கும். எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த 6-7 தள்ளிடுங்க. அப்ப 270 பேர் வச்சுக்கீங்க. அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலேயே யாருக்காவது கார் இல்ல, உதவியாளர் இல்ல, உதவியாளர் வைப்பதற்கு வருமானம் இல்ல. இப்ப KN தேவையா?
ஏவாவேலுக்கு தேவையா? விஜய்க்கு தேவையா? ஆதவ அர்ஜுனாக்கு தேவையா? புஷ்யானந்துக்கு தேவையா? நிர்மல்குமாருக்கு தேவையா? யோசி. எடப்பாடி பழனிசாமிக்கு தேவை, எல்லாருக்கும் தானே வரும் அது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த சட்டமன்ற உறுப்பினர்களாவது தான் முன்னாடி வந்து, இல்ல எனக்கு கார் இருக்கு, எனக்கு வசதி இருக்கு, நான் பணக்காரன் தான் அப்படின்னு வந்து விட்டு கொடுக்கணும். கேஸ் சிலிண்டர் மானியம் வேண்டாம், வேணும்னு கொண்டு வந்தாங்க. நாங்க எல்லாம் என்ன பண்ணோம்? அடுத்த நாளே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நான் முதல் நாள நான் கொடுத்தேன். முதல் நாள ரோல் மாடலா கொடுத்தேன். நான் சுப்ரீம் கோர்ட் வக்கீல்ப்பா, எனக்கு ஓரளவு வருமானம் இருக்கு, எனக்கு கேஸ் சிலிண்டர் மானியம் சொன்ன அடுத்த நிமிஷமே நான் வந்து அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கணும்? விஜய் அனௌன்ஸ் பண்ண உடனேயே விஜய் தானே சொல்லிருக்கணும், இல்ல எனக்கு நல்ல வருமானம் இருக்கு, வசதி இருக்கு, நான் பல ஆயிரக்கணக்கான கோடியை நான் அவ்வளவு வீட்டுல காமிச்சிருக்கேன், எனக்கு இந்த 1 லட்சம் தேவையில்லை அப்படின்னு விஜய் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா ராயல் சொல்லிட்டு இருக்கு. ஜேசிடி பிரபாகரன் எங்களோட எல்லாம் இருந்தவர் தான் அவரு. இப்ப தாவைக்காக போயிருக்காரு. அவருக்கு தேவையா? அவருக்கு வசதி இல்லையா? இப்ப சபாநாயகர் சட்டமன்ற தானே வருவாரு. ஏங்க, ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கொடுத்திருக்காங்க. நல்லா கேட்டுங்க. கவர்மெண்ட் செலவுல சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கொடுத்திருக்காங்க. அதுல ஏசி வசதியோட நல்ல பர்னிச்சர்ஸ், ஃபுல்லி பர்னிச்சர்ஸ் ஃபெசிலிட்டி கொடுத்திருக்காங்க. அதற்கு உதவியாளர் நியமிச்சிருக்காங்க. அந்த உதவியாளர் சம்பளம் யார் கொடுக்குறா? அரசு தான் கொடுக்குது. அப்படி இருக்கிற நிலையில உண்மையிலேயே நீங்க ஃபில்டர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் அபிடவிட்ட பாருங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் எலெக்ஷன் நாமினேஷனோட தாக்கல் செய்யப்பட்டு அபிடவிட்ட பாருங்க. அதை விட்டுட்டு நீங்களே கடன் ஒருத்தருக்கு 1,28,000 ரூபாய் இருக்குன்றீங்க. தமிழ்நாடு கடன்ல போயிட்டு இருக்குன்றீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியலன்றீங்க. கேட்டா 28 மாசத்துல மட்டும் அந்த கதையெல்லாம் விடுறீங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலையில இது தேவையா? ஆனா ஒண்ணு மட்டும் வச்சுங்க, இது ஜியோவா வந்ததுன்னா முதல் பர்சனா நான் போய் இது ஹைகோர்ட்டு செலுத்துவேன். எல்லாருடைய அபிடவிட்டையும் எடுத்து நான் போடுவேன். எலெக்ஷன் கமிஷன் பார்ட்டியா சேர்ப்பேன். அப்ப ஹைகோர்ட் முடிவு பண்ணணும். இது கொள்கை முடிவாக இருந்தாலும் கொள்கை முடிவு வந்து அடிப்படை உரிமைகளை மீறினால் கோர்ட்டு தலையிடலாங்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட். சென்சஸ் கமிஷனர் வர்சஸ் அட்வொகேட் ஆர் கிருஷ்ணமூர்த்தி. ஏன் ஜட்ஜ்மெண்ட் 3 அடிப்படை உரிமை என்ன மீறப்பட்டிருக்கதா சொல்ல வரீங்க சார்? என்ன அடிப்படை உரிமைன்னா, பொதுமக்களுடைய பணம், உங்க பணம் எங்க பணம் கிடையாது. பப்ளிக் எக்ஸ்செக்யூர். அப்ப வாழும் உரிமை என்பது மக்களுக்கு இருக்கு. ஆர்டிகல் 21 இல்லையா? அந்த வாழும் உரிமை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கு, இல்லையே நான் சொல்ல விரும்பல. ஆனா மக்களை காட்டிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கா அப்படிங்கிறது என்ன, அவங்க சம்பளம் வாங்குறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் அவருக்குரிய சம்பளம் 1 லட்சத்துக்கு மேல வாங்குற, அதுதான் அவர் கார் வச்சுக்கணும், அதுதான் உதவியாளர் வச்சுக்கணும். மக்கள் பணி மகேசன் பணி. ஏன் சம்பளமே வேண்டாம், 1 ரூபாய் கொடுங்க நம்ம மாதிரி சொல்லிட்டு யாராவது சொல்ல போறோம்? யாரும் சொல்ல போறது? மக்களுக்கான தேவைகள் நிறைய இருக்கு. நாடு கடல்ல போயிட்டு இருக்குன்றீங்க. இப்ப வந்து அடிப்படை உரிமைகளை இது மீறுகிறது. மக்களுடைய வாழ்வாதாரம் உன்னால போகுது. வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிற, உனக்கு பணம் இருக்கு, சம்பளமும் வாங்குற, சம்பளம் வாங்கலாம் பரவாயில்ல. ஒரு தடவை நீ அட்டன் பண்ணாலே உனக்கு 500 ரூபாய் கிடைக்குது. அப்புறம் கேண்டீன் சாப்பாடு ஃபுட்டு எல்லாம் கிடைக்குது. சட்டமன்றத்துல வந்து நீ 2 வாரத்தை பேசினாலும் உனக்கு உண்டான படியெல்லாம் வாங்கி போற, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவ்வளவு பணத்தை வாங்கிட்டு இப்ப எல்லாருக்கும் காரு. அந்த கார் யார் செலவு? கார் நீங்க பர்ச்சேஸ் தானே பண்ணணும். இப்ப கார் இருக்குன்னு தெரியாது இல்ல. அதுலயும் ஒரு உறுப்பினர் இன்னோவா காரா வேணும்னு சொல்லியிருக்காரு சார். அதுலயும் ஒரு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு எல்லாரும் கொடுக்கறது இன்னோவா காரா கொடுங்க, அப்பதான் எல்லாரும் மக்கள் பணி செய்யறதுக்கு ஏதுவா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. விஜய் வச்சிருக்கிற மாதிரி எனக்கு லான்சர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேணும்னு கேட்காம விட்டாரு. இப்ப இந்த காருக்கு நீங்க எந்த பட்ஜெட்ல போடுவீங்க? அதனால இது வந்து தற்சமய சூழ்நிலையில தமிழ்நாடு கடன் சபையில இருக்கு. நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு பணம் இல்லைன்றீங்க. இந்த சூழ்நிலையில் ஒண்ணு வச்சுங்க பிரதர், ஒரு 4-5 பேர் இல்ல 10 பேரை தவிர எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வசதி படைத்தவர்கள் தான். வசதி இல்லாமல்லாம் யாரும் அல்ல.
என்ன மினிமம் பல லட்சங்கள் வந்து செலவு பண்ணாம நீங்க எலெக்ஷன்ல வந்து நீங்க கண்டக்ட் பண்ணிக்க முடியாது. பணநாயகம் ஜனநாயகம் பேச்சுக்கு வேணா நீங்க பேசலாமே ஒழிய உண்மையிலேயே வந்து நீங்க ஒரு சில லட்சங்கள் செலவு பண்ணாம நீங்க சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருக்க முடியாது. எல்லாருக்கும் வசதி வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே நீங்க அவங்களுடைய அபிடவிட்ட பாருங்க. இப்ப நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்ல ஒரு 10 பேருக்கு தான் இந்த மாதிரி இருக்காது, பெரும்பாலான பேருக்கு கார் இருக்குன்னு சொல்றீங்க. இப்படி கேட்டீங்களே, ஒரு தாவேக்கா வந்து இனோவா கார் வேணும்னு கேட்டிருக்காரு. ஆமா, இல்ல அப்படி இருக்கும்போது இந்த அறிவிப்பினுடைய பின்னாடி என்ன சார்? இப்போ ஒரு காருக்கு என்ன விலை ஆகுது? இந்த பணம் எல்லாம் யார் பணம்? நான் ஒண்ணு சொல்றேங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. விஜய் வந்து பெரும் பணக்காரர். விஜய் வந்து பெரும் பணக்காரர், நிறைய பணம் வச்சிருக்காரு. அதனால அவருக்கு உண்மையிலேயே சட்டமன்ற ஏழை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் கொடுக்கணும்னு நினைச்சாரு வச்சுங்களேன், அவரே காரை பர்ச்சேஸ் பண்ணி அவரே அந்த 5 வருஷம் ஆட்சி இருக்குன்னு வச்சுங்களேன், 5 வருஷம் ஆட்சி இருந்ததுன்னா எல்லா மாதத்துக்கும் எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் தன்னுடைய பணத்திலேருந்தே அவர் வந்து 1 லட்சம் ரூபாயை கொடுத்து காரை வாங்கி கொடுத்துட்டாருன்னா இந்த தமிழ்நாடு அவரை நிச்சயமா வந்து அவர் ஏசு கிறிஸ்துவாவே வந்து பாராட்டுங்க, அவர் போட்டுருங்க. அதை பண்ண சொல்லுங்க. விஜய் முன் வருவாரா? நான் சேலஞ்ச் பண்றேன். விஜய் பெரும் பணக்காரர், உண்மையிலேயே வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு வர நல்லது பணம் நினைச்சாருன்னா அவருடைய சொந்த பணத்துல 234 காரை வாங்க சொல்லுங்க. வாங்குவாரா? நான் சேலஞ்ச் பண்றேன். அதே மாதிரி 5 வருடங்கள் 60 மாதம் வச்சுங்க. 60 மாதத்துக்கு 60 × 2 அவருக்கு 102 கோடிக்கு சாதாரணம். ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்குறவர். அந்த 1 லட்ச ரூபாய் பணத்தையும் அவரே கொடுத்துட்டாருன்னா மேக்சிமம் தாவைக்காக எல்லாரும் வந்துருவாங்க. அப்ப தமிழ்நாட்டுல ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும். அதை பண்ண சொல்லுங்க. ஏங்க, நாடு எப்படி போயிட்டு இருக்கு, நாட்டோட கடன் எப்படி இருக்கு, இன்னும் துப்புரவு பணியாளர்களுக்கு எல்லாம் இன்னும் சரியான நிரந்தரம் கிடையாது, நர்சஸுக்கு இன்னும் சரியான நிரந்தரம் கிடையாது. ஒவ்வொரு இப்ப அவருடைய அறையை வந்து மேம்படுத்துறாரு பாருங்க, அதுக்கே பல லட்சம் செலவு பண்றாரு. அதுலயும் ஒரு டெண்டர் முறைகேடு நடந்திருக்கதா சொல்றாங்களே சார். இதுல அந்த முதலமைச்சருடைய அலுவலகம் புது அலுவலக டெண்டர்லயே ஒரு முறைகேடு நடந்திருக்கதா செய்திகள் வெளியிடறாங்க. நம்ம வெரிஃபை பண்ணணுங்க. வெரிஃபை பண்ணணும். அது அறப்புற இயக்க மாதிரி உள்ளவங்க கேஸ போட்ட வேணாம், நம்ம வெரிஃபை பண்ணணும். நான் என்ன சொல்றேன், ஆனரபிள் பாரத பிரதமரே வந்து புல்லட் ப்ரூஃப் எல்லாம் முதல் முறையா சுதந்திர அவர் நடத்திருக்காரு. எங்க ஓபன் மைதானமான டெல்லி ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையில இவருக்கு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் போட்டு அறை வேணுமா? இதெல்லாம் விசில் அடிச்சா குட்டிகள் தான் யோசிக்கணும். மக்கள் தான் வாக்கு போட்டாங்க. பிரேமராஜா சொல்ற மாதிரி மக்கள் கேட்கணும். ஏயா, எனக்கு 2000 ரூபாய் தரேன் நம்பி ஓட்டு போட்டேன், 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னேன், எனக்கு இலவச பயணம் கொடுக்குறேன்னு சொன்னேன், அதை நிறைவேற்றுப்பா. முன்னாடி நீ என்ன சொல்ற? உன் வீட்டு அண்ணன்ற, உன் வீட்டு தம்பின்னு சொல்ற, உன் வீட்டு அக்கான்ற, தங்கன்ற, பையன்ற, சகோதரன்ற, அதை முதல்ல பண்ணுங்க நீங்க. இதே மாதிரி இளைஞர்கள், அப்பா 3000 ரூபாய் தரேன்னு சொன்ன, உன நம்பி ஓட்டு போட்டப்பா, டிஎன்டி ஓட்டு போட்டிருந்தா கூட என்ன பண்ணாலும் தெரியும் பணத்தையாக கொடுத்துருப்பான். டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கு பணம் தரேன்னு சொன்னேன், வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்ன, ஒண்ணு கொடுக்கலையேப்பா, 100 நாள் ஆயிடுச்சு, அதெல்லாம் பண்ணுங்கப்பா. சட்டமன்ற எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் வீட்டு போய் பாருங்க. நீ 234 சட்டமன்ற வீட்டு போய் பாருங்க. ஒரு 5% வீடு வேணா உங்களுக்கு வந்து வேணா நீங்க சொல்ற எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கலாம். எல்லாரும் பெரிய பெரிய பங்களால தான் வாங்குறாங்க. எல்லாருக்கும் கார் இருக்கு. ஜோதிமணியே கார் இல்லைன்னு சொன்னாருன்னா வெரிஃபை பண்ணு. ஒண்ணு பண்ணலாமே, ஜோதிமணி வந்து டாட்டோட லோன் போட்டு கார் வாங்கிக்கலாமே. அவரு பர்டிகுலர் சார்ந்தவராக தான் இருப்பாரு. அப்பதான் அங்க போட்டிட்டு இருக்க முடியும். அது ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சி தானே. ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சி தானேங்க. அங்க அவர் ஷெட்யூல்டு காசு தான் இருக்க முடியும். டாட்டோ லோன் கொடுக்குறாங்க. நமக்கெல்லாம் லோன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏற்பட்ட ஃபார்மாலிட்டிஸ். அவங்கெல்லாம் எம்எல்ஏ உடனே ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. இனோவா கார் லோன் வாங்கி மானியம் வேணும் உண்டு. எஸ்சிக்கு ஆட்கோல நீங்க கார் எடுத்து மானியம் இருக்கு, சப்சிடியும் வாங்கிட்டு நீங்க அங்க ஒரு காரை வாங்கிக்கலாமே. அது தமிழ்நாடு அரசோட ஸ்கீம் தானே. ஆட்கோங்கிறது எந்த நிறுவனம்? தமிழ்நாடு அரசு நிறுவனம். அங்க லோன் வாங்கிக்கலாமே நீங்க. அதனால தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பெரும் பணக்காரர்கள் தான். அதுக்கு எக்ஸாம்பிள் விஜய், ஆதவ் அர்ஜுனா, லீமா ரோஸ், மற்ற கட்சியில் உள்ளவங்க. எடப்பாடி எடுத்துங்க,
உதயநிதி எடுத்துங்க, ஏவா வேலு, KN நேரு, தங்கம் தென்னரசு எடுத்துங்களேன். ஒரு லிஸ்டா சொல்லிட்டு போலாம். நம்ம ஏடிஎம்கேல சிவி சண்முகத்துக்கு வசதி இல்லையா? SP வேலுமணிக்கு வசதி இல்லையா? தங்கமணிக்கு வசதி இல்லையா? லீமா ரோஸ்க்கு இல்லையா? வன்னியரசுக்கு இல்லையா? காங்கிரஸ் எம்எல்ஏக்கெல்லாம் வசதி இல்லாம உட்கார்ந்துருக்காங்களா? கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ கூட நல்லா தான் இருக்காங்க. ஷாஜகானுக்கு இல்லையா? ஜவஹர்லாலுக்கு கார் இல்லையா? தமிழ் அன்சாரி கார் இல்லையா? யோசிக்க. அதனால இந்த அறிவிப்பு என்பது மக்கள் விரோதம், சட்ட விரோதம். உண்மையிலேயே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கார் இல்ல அப்படின்னா நீங்க கொடுங்க. அப்போ 1 லட்சம் ரூபாய் சம்பளம் அது எதுக்கு வாங்குறீங்க? அப்ப சம்பளத்தை விட்டுருக்கு. அப்போ உங்க சம்பளமும் 1 லட்சம், இதுக்கும் 1 லட்சம், புதுசா காரு வாங்கணும். இது தற்போதைய நிலையில தேவையா அப்படிங்கிறதா என்னை போன்ற வழக்கறிஞர்கள் மட்டும் கிடையாது, சாதாரண வெகுஜனமும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த பணத்தை நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான அந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கு செலவிடுங்க. உங்களை வாழ்த்து. 6 சிலிண்டர் வாங்கி கொடுங்க, உங்களை வாழ்த்து. இலவச பயணம் கொடுங்க மகளிருக்கு, வாழ்த்து. வேலையில்லா பட்டதாரி நீங்க கொடுத்த மாதிரி அந்த உதவித்தொகை கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். அதை விட்டுட்டு இருக்கிற சட்டமன்ற அப்ப ஒண்ணு பண்ணுங்களேன். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை வசதி சட்டமன்ற கொடுத்துட்டு நீங்க போயிருங்க. சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் சேவை நடத்த வந்திருக்காங்க. அவங்க சைக்கிள்ல போய் கூட போய் பண்ணலாம், 2 வீலர்ல போய் கூட பண்ணலாம். அடிப்படை சட்டமன்ற உறுப்பினர் என்ன கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றது? கான்ஸ்டிடியூஷன் வந்து கார் கொடுங்க, வசதிகள் போயிட்டு இருக்கு. இப்ப அது இல்ல இன்னொன்னு தெரியுமா? அவங்களுக்கு டெலிபோன் கால்ஸ் எல்லாம் ஃப்ரீ, அதெல்லாம் வெளியே தெரியாது. BSNL வந்து அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அது இத்தனை கால் நீங்க ஃப்ரீயா அடிச்சுக்கலாம். அப்புறம் MLA கேட்டு பெட்ரோல் அலவன்ஸ் இருக்கு, டீசல் அலவன்ஸ் இருக்கு, இதெல்லாம் வெளியில் தெரியாது. அதெல்லாம் அப்போ ஒரு MLAக்கு 3 லட்சம் 4 லட்சம் மாசம் போகும். இல்லை யார் வீட்டு பண்ணாங்க? அதனால முதல்வர் இந்த அறிவிப்பை வெளியிட்டது நல்லது இல்லை, ஆரோக்கியமானது இல்லை. நீங்க உங்களை தேர்ந்தெடுத்த, ஏன்னா 2 கட்சியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் AIADMKையும் புறந்தள்ளி விட்டு உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக உங்களை தேர்ந்தெடுக்கலப்பா. தாவேக அரச விஜய எங்களுக்கு சாமானிய வெகுஜனத்துக்கு பொதுமக்களுக்கு ஏதாவது நீங்க செய்வீங்கன்ற எதிர்பார்ப்பதான் அப்ப நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்பா மாற்றம் மாற்றம் மாற்றம், நீங்களே இதான் மாற்றமா? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு செய்வதுதான் மாற்றமா? வெகுஜன மக்களை புறக்கணித்து. அதனால என்னுடைய வேண்டுகோள் என்ன, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு, நீங்க பெரும் பணக்காரர், உங்கள் பணத்துல இனோவா கார் என்ன, லான்சர் காரு நீங்க வச்சு ரோல்ஸ் ராய் காரை எல்லா உறுப்பினர்களும் வாங்கிட்டு வேண்டாம் சொல்லல. 60 மாசத்துக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்களே பேக் பண்ணுங்க, எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா இப்ப ராஜமோகன் நீங்க சொன்னாரு, நான் நீங்க பார்த்தேன் டிவியில, கொடை கொடுப்பான், இந்த கொடை கொடுப்பான், அந்த கொடை கொடுப்பான், பார்த்தி பணம் அப்படின்னு பெருசா பேசினார். கொடை வல்லல் நீங்க, நான் சொல்லல, உங்களுடைய அமைச்சர் ராஜமோகன் சொன்னார், எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர். அதனால நீங்க பெரிய கொடை வல்லதாக மாறுங்க, உங்களா பாரி ஓரி காரி மாதிரி மாறுங்க, மக்கள் பணத்தை வீணடிக்க. இந்த ஸ்கீம்ல நீங்க ஜியோ நீங்க பப்ளிஷ் பண்ணீங்கன்னா நிச்சயமா நான் ஹைகோர்ட்டு கொண்டு போவேன். ஹைகோர்ட்ல ஆர்கியூ பண்றாரு, கொள்கை முடிவா இருந்தாலும் கொள்கை முடிவு தலையிடலாமா வேண்டாமாங்கிறது நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு, நாங்க ஆர்கியூ பண்றோம். கோர்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டோம். எலெக்ஷன் கமிஷனையும் பார்ட்டியா சேர்த்து எல்லாருடைய அபிடவிட்டையும் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்ப லீமா ரோஸ், ஆதவர்ஜனா, விஜய் அபிடவிட்டை பார்த்தா தலைமை நீதிபதி பயந்துட மாட்டாரு? யோசிங்க. இல்ல இங்க டிஸ்மிஸ் ஆனா சுப்ரீம் கோர்ட் கொண்டு போவோம், என்ன வந்துட்டு போகுது? அதான் நீங்க நிறைய 36 அட்வொகேட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்ல, பிரஷ் பேனல்ல, அவங்க ஆர்கியூ பண்ணட்டும், ரிட்டையர்டு ஜட்ஜஸ் இருக்காங்க அதுல. இது மக்கள் விரோத திட்டம், இது மக்கள் விரோத அறிவிப்பு, சட்ட விரோத அறிவிப்பு. இது நல்லதல்ல, இத உடனே வாபஸ் பெறுங்க. இல்லையா கால் உண்மையிலேயே இருக்கிற MLAs அண்ட் பண வசதி உள்ள MLA தானாக முன் கேஸ் மானியம் வேண்டாம் சொன்ன பாருங்க, அந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்கீம் வேண்டாம், எனக்கு கார் வேண்டாம் அப்படின்னு சபாநாயகர்கிட்டயோ இல்ல சபை செயலாளர். பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க, கருத்துக்கு நிறுத்தி மிக்க நன்றி சார். தேங்க்யூ. ஜெய்.
சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்